அன்பிற்கினிய மாணவர்களே, இந்த பாடப்பகுதியில் நாம் காண இருப்பது நிற்க அதற்கு தக. ஒவ்வொரு இயலின் இறுதியிலும் இந்த வினாவானது கேட்கப்பட்டுள்ளது. இயலை முழுமையாக படித்த பின்பு அந்த இயல் சார்ந்து பொதுவாக வைக்கப்படும் ஒரு வினா. இது 5 மதிப்பெண் வினாக்களிலே நமக்கு கேட்கப்படும். இந்த பாடப்பகுதியை நாம் மூன்று இயல்களாக பிரித்து காணலாம். இயல் 1. இன்சொல் வழி. பிறர் மனம் மகிழும், அறம் வளரும், புகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் சேருவர், அன்பு நிறையும். தீய சொல் வழி. பிறர் மனம் வாடும், அறம் தேயும், இகழ் பெருகும், நல்ல நண்பர்கள் விலகுவர், பகைமை நிறையும். இதில் நீங்கள் செல்லும் வழியாது? உங்கள் நண்பருக்கு காட்டும் வழியாது? விடைகள். நான் செல்லும் வழி இன்சொல் வழி. என் நண்பர்களை இன்சொல் வழியில் நடக்கச் செய்வேன். தீய செயலில் ஈடுபட விட மாட்டேன். பிறர் மனம் மகிழும்படி நடப்பேன். பிறருக்கு நன்மை செய்வேன். என் நண்பர்களை நல்ல நண்பர்களாக மாற்றுவேன். என் நண்பர்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுப்பேன். மாணவர்களே, இதை நீங்கள் அப்படியே எழுத வேண்டும் என்பதல்ல. இதை உதாரணமாக வைத்துக்கொண்டு நீங்கள் உங்களுக்கு சார்ந்த பதிலை நீங்கள் எழுதலாம். இயல் 2. வானொலி அறிவிப்பு. ஜல் புயல் சென்னைக்கு தென்கிழக்கு 150 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது. இன்று இரவு சென்னைக்கும் நெல்லூருக்கும் இடையே கரையை கடக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புயலின் போது வெளியே செல்ல வேண்டாம். வெளியேற நேர்ந்தால் ஆரம்ப கட்ட எச்சரிக்கையின் போதே வெளியேறவும். தொலைபேசி, மின் சாதனங்கள் பயன்படுத்துவதை தவிர்க்கவும். மாடியில் இருப்பதை தவிர்த்து தளப்பகுதியிலேயே தங்கவும். வானொலி அறிவிப்பை கேட்டு பின்பற்றவும். காற்று அடிப்பது நின்றாலும் எதிர் திசையிலிருந்து மறுபடி வேகமாக வீச ஆரம்பிக்கும். எனவே காற்றடிப்பது முடிந்து விட்டதாக நினைக்க வேண்டாம். மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்க்கவும். வாகனத்தை ஓட்ட நேர்ந்தால் கடற்கரை பகுதிகளுக்கு தொலைவிலும் மரங்கள், மின் கம்பி பாதைகள், நீர் வழிகள் ஆகியவற்றிலிருந்து விலகியும் வாகனத்தின் உள்ளேயே தங்கியிருக்கவும். மேற்கண்ட அறிவிப்பை கேட்ட நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் காப்பாற்றும் வகையில் செய்யும் செயல்களை வரிசைப்படுத்தி எழுதுக. விடைகள். புயலின் போது மேற்கொள்ளும் முன்னெச்சரிக்கைகள். தேவையான உணவுப் பொருட்களை பாதுகாப்பான இடத்தில் வைத்துக் கொள்வேன். குடிநீரை சேமித்து வைத்துக் கொள்வேன். உணவை சிக்கனமாக பயன்படுத்துவேன். நீரை சிக்கனமாக பயன்படுத்துவேன். வானொலியில் தரும் தகவல்கள் கேட்டு அதன்படி நடப்பேன். வீட்டில் உள்ள ஜன்னல்களை அடைத்து வைப்பேன். வீட்டில் உள்ள மின் சாதனங்களை அணைத்து வைப்பேன்.
உயிரினங்களை பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்துச் செல்வேன். வீட்டை விட்டு வெளியே செல்ல மாட்டேன். வாகனத்தை முடிந்தவரை எடுக்க மாட்டேன். இயல் 3. தம்பி, உனக்கு பிடிச்ச காய் சொல்லு. கேரட். பிடிச்ச பழம்? ஆப்பிள். பிடிச்ச காலை உணவு? நூடுல்ஸ். மத்தியானத்துக்கு? ஃப்ரைட் ரைஸ். ராத்திரி? பீஸா அல்லது பாஸ்தா. இது ஏதோ ஆங்கில படத்தின் வசனம் அல்ல. சரியா சாப்பிட மாட்டேங்கிறான் டாக்டர் என்று என்னிடம் அழைத்து வரப்பட்ட ஒரு சிறுவனுடனான என் உரையாடல். ஒட்டுமொத்த இளைய தலைமுறையும் பாரம்பரிய உணவை விட்டு வேகமாக விலகிச் சென்றது எப்படி? இட்லியும் சாம்பார் சாதமும் கத்திரிக்காய் பொரியலும் இனி காணாமல் போய்விடுமா? அதிர்ச்சியான பதில், ஆம், காணாமல் போய்விடும். உங்கள் குழந்தைகள் ஆடு மாடுகளை தவிர மனுஷங்க கூட கீரையை சாப்பிடுவாங்களா மம்மி என எதிர்காலத்தில் கேட்கக்கூடும். மருத்துவர் கு. சிவராமனின் இக்கருத்திற்கு சமூக அக்கறையுடனான உங்களின் பதில் என்னவாக இருக்கும்? விடைகள்: பாரம்பரிய உணவுகளை மீட்டெடுக்க சமூக அக்கறை உடனான பதில். நாகரீகம் கருதி நம் பாரம்பரிய உணவுகளை தவிர்த்தல் கூடாது. நம் நாட்டிற்கு புழுங்கலரிசியே ஏற்றது. பாரம்பரிய உணவுகளை தினமும் உட்கொள்ள வேண்டும். பாரம்பரிய உணவு மிகுந்த சக்தியை கொடுக்கும். பாரம்பரிய உணவு பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். துரித உணவுகளை ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் பயன்படுத்த மாட்டேன். இயற்கை உரங்களை பயன்படுத்தி வேளாண்மை செய்வதின் பயன்களை அனைவரிடமும் எடுத்துரைப்பேன். பாரம்பரிய நெல் மற்றும் உணவு வகைகள் குறித்து கண்காட்சி நடத்துவேன். சிறுதானிய உணவுகளை பயன்படுத்த பெற்றோரிடமும் மற்றோரிடமும் கூறுவேன்.